ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் நம்ம பென் யூஸ் பண்ணக்கூடிய சில ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா, நம்ம பென்னுக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து ஏதாச்சும் சுச்சுவேஷனில் அன்லாக் பண்ணி கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆம்னிட்டிக்ஸில் யாரோ ஒருத்தர் அன்லாக் பண்ணால் 10 ஏலியன்ஸ் யாருங்கிறது தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம 10வது இடத்துல பார்க்க போகிற ஏலியன் வாக்கரூட். ஸோ வாக்கரூட் பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த ஒஸ்டான ஏலியன். ஸோ இந்த ஏலியன் எப்படி பென்னுக்கு அன்லாக் பண்ணி கொடுக்கப்பட்டுச்சு, யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பென்டனோட ஆம்னிவர்ஸில் வந்து அவுட் பிரேக் அப்படின்ற எபிசோட் இருக்குது. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட ஆம்னிட்டிக்ஸில் இருக்கிற ஸ்டெபிலைசரை வந்து டாக்டர் சைக்கோபாஸ் திருடிடுவார். ஸோ அந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்னிட்டிக்ஸ் வந்து தாறுமாறாக ஒர்க் பண்ணும். ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ட்ரிப் அண்ட் ப்ளூ கிக் வந்து ஆம்னிட்டிக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒஸ்டான கேல்வன்ஸாக இருந்தாலும் ஆம்னிட்டிக்ஸை பற்றின கொஞ்சம் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த வாக்கரூட் ஏலியனை நம்ம பென்னுக்காக இவங்க அன்லாக் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து டைரெக்டாக அவங்க வேணே பண்ண விஷயம்னு சொல்ல முடியாது, அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டாக நடந்த விஷயம்னு சொல்ல முடியாது. சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு வாக்கரூட் ஏலியன் இந்த 2 ஒஸ்டான கேல்வன்ஸால் தான் பார்த்தீங்கன்னா ஆம்னிட்டிக்ஸில் அன்லாக் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் நம்மளிஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கரூட்டுக்கு 10வது இடத்த கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த வாக்கரூட்டுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஸ்பெஷல் பவருமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு பாடி வந்து ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இவருக்கு 10வது இடம் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 9th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் புல் ஃப்ராக். ஸோ புல் ஃப்ராக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஏலியன் தான். ஸோ இந்த ஒரு ஏலியனை எதுக்கு பென் வந்து யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ராக் வார் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பென்னே வந்து வில்லன் ஒரு கெட்டம் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணி அவர் வந்து ஸ்பேஸுக்கு போகிற டைமில் இறந்து போயிட்டார் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்லாம் பென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்மித் வந்து இந்த ஒரு புல் ஃப்ராக் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து பென் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க இனத்தை சேர்ந்த ஒருத்தராக மாறணும், அவங்களுக்குள்ளேயே பூந்தா அவங்கள தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புல் ஃப்ராக் ஏலியனை பார்த்தீங்கன்னா பென்னுக்கு அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதை வந்து நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்த்ததில்ல, இருந்தாலும் ஆஸ்மித்தே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, நான் தான் இந்த ஏலியனை அன்லாக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ரீசனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புல் ஃப்ராக் அப்படின்ற ஏலியனுக்கு வந்து 9th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நினச்சி பார்க்கறத விட இந்த ஏலியன்கிட்ட நிறையா பவர் இருக்குது அப்படின்னு ஆஸ்மித் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 8th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்செக். ஸோ அப்செக் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஏலியன். ஸோ இந்த ஏலியனை வந்து நம்ம பென்னுக்கு யார் அன்லாக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா மேக்ஸோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான ஜைலின் அப்படின்ற கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்னிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அப்செக் ஏலியனை பென்னுக்காக அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் அந்த ஒரு எபிசோடில் வந்து நம்ம வில்கேக்ஸோட ட்ரோன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜைலினை ஃபாலோ பண்ணி வரது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற எல்லா மெக்கானிக் பார்ட்ஸுமே வந்து தான் பாடியில் மர்ஜ் பண்ணி அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான மான்ஸ்டராக மாதிரி இருக்கும். ஸோ அதை தடுக்கிறது பார்த்திங்கன்னா அப்செக் மாதிரி ஏலியன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜைலின் வந்து அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எபிசோடில் தான் நம்ம பென்னுக்கு வந்து ஆம்னிட்டிக்ஸை நம்ம ஜைலின் அனுப்பி வைக்கல, நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்காக தான் அனுப்பி வச்சாங்க. இருந்தாலும் நம்ம டிஎன்ஏ வந்து நம்ம பென்னுக்கும் கிராண்ட்பாவுக்கும் வந்து மேட்ச் ஆன காரணத்தினால தான் ஆம்னிட்டிக்ஸ் வந்து அவரை சூஸ் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயத்தையே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எபிசோடில் நம்ம பென் வந்து ஒருத்தியான ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு ஜைலினே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்செக் ஏலியனை நம்ம பென்னுக்காக ஒரு கிஃப்டாக வந்து நம்ம ஜைலின் அன்லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு அப்செக் ஏலியனுக்கும் ஜைலின் வந்து அன்லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி 8th பிளேஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோல் ஸ்டாச்சு. ஸோ மோல் ஸ்டாச் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இன்னொரு ஒஸ்டான ஏலியன். ஸோ இந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா அவுட் பிரேக் அப்படின்ற எபிசோடை பற்றி பேசணும்ல, அதில் தான் வந்து நம்ம ட்ரிபா ப்ளூ கிக் வந்து அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஏலியனோட அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலுமே இவர்கிட்ட கொஞ்சம் பவர்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் இவருடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கான ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலுமே இவரோட மீசைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வச்சு பெரிய பெரிய ஸ்ட்ராங்கான ஹீரோஸ் கூட வந்து சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வில்லன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மீசையை பார்த்தே பயந்து ஓடுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசித்து இந்த கேரக்டர் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த மோல் ஸ்டாச் வந்து ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்லைனா இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு மோல் ஸ்டாச்சை நம்மளுடைய ட்ரிபா ப்ளூ கிக் தான் அன்லாக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேனன் போல்ட்டு. ஸோ கேனன் போல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஏலியன். ஸோ இந்த ஒரு ஏலியன் எப்படி பென்னோட ஆம்னிட்டிக்ஸில் அன்லாக் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி அன்லாக் ஆச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்க. நம்ம பென் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து 5 ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வா, நீ எக்ஸலரேட்டாக மாறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் வந்து இந்த புழுக்கள் இருக்கும்ல, அதெல்லாம்
அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு நீ வாங்கிட்டு வரதே பெட்டர்னு சொல்லிட்டு நம்ம குவென் பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸை டச் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் ஒன் அப்படின்ற ஒரு மான்ஸ்டர் இருக்கும்ல, அதுவும் பூமிக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கு நம்மளோட கேனன் போல்ட் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு ஆம்னிட்ரிக்ஸே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேனன் போல்ட்டை அன்லாக் பண்ணோம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம குவென் தான் வந்து அந்த டைமில் ஆம்னிட்ரிக்ஸ் ஆப்ரேட் பண்ணி கேனன் போல்ட்டை அன்லாக் பண்ணுவாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து குவென் அன்லாக் பண்ணாங்கன்னு சொல்லலாம், இல்லை அது வந்து ஆம்னிட்ரிக்ஸே சொந்தமாக யோசித்து எடுத்த முடிவுன்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம குவென் தான் வந்து அந்த டைமில் ஆம்னிட்ரிக்ஸோட அந்த ஆம்னி கார்டை புஷ் பண்ணியிருப்பாங்க. அதனால் பென் பார்த்தீங்கன்னா கேனன் போல்ட்டாக மாறியிருப்பார். அதனால் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம குவென்னோட லிஸ்ட்லேயே வந்து இதை கவுண்டில் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குவென் தான் வந்து பென்னுக்காக இந்த ஒரு கேனன் போல்ட்டை அன்லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏலியனுக்கு நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராத்து. ஸோ ராத் பார்த்தீங்கன்னா பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே செம சூப்பர்பான ஒரு ஏலியன். ஸோ இந்த ஒரு ஏலியன் எப்படி பென்னுக்கு அன்லாக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ராத் வந்து ஏலியன் ஃபர்ஸ்ட்டில் கார்ன் ஆஃப் ராத் அப்படின்ற எபிசோடில் தான் அப்பீர் இருப்பார். ஸோ இந்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு செம க்யூட்டான ஒரு குழந்தை இருக்கும். ஸோ அந்த குழந்தையோட இடத்துக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட டீம் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபன் வந்து ஆம்னிட்ரிக்ஸ் பக்கத்தில் வந்தோடனே ஆம்னிட்ரிக்ஸ் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பென் வந்து ரேத்தாக மாறி இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு ஃபுல்லாகவே பென் வந்து ரேத் ஏலியனாக தான் இருந்துகிட்டு இருப்பார். கிளைமேக்ஸில் அந்த டிஃபனை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட அனுப்புனதுக்கு அப்புறம் தான் பார்த்துட்டிங்கன்னா பென் வந்து மறுபடியும் ஹியூமனாக மாறுவார். அந்த இடத்துல நம்ம கெவின் கிளியராக மென்ஷன் பண்ணுவார், அந்த டிஃபனால் தான் வந்து நீ இந்த ரேத்தாக மாறி இருந்த, ஸோ அதுக்கப்புறம் அது போனதுக்கப்புறம் நீ சரியாயிட்ட பாரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு, இன்டெரக்டாக சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம பென்னுக்கு வந்து இந்த ஒரு ராத் ஏலியன் அன்லாக் ஆகிறதுக்கான ரீசனே வந்து நம்ம டிஃபன் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவரால் தான் பென்னுக்கு வந்து ராத் ஏலியன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டில் ராத் ஏலியனுக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் பெஸ்கி டஸ்ட்டு. ஸோ பெஸ்கி டஸ்ட்டுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டனோட அவுட் பிரேக் அப்படின்ற எபிசோடில் தான் பென்னுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ஏலியன் யார் அன்லாக் பண்ணான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ட்ரிபாண்ட் ப்ளூ கிக் தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து 3 ஏலியன்ஸ், அது பெஸ்கி டஸ்ட்டு, வாக்கர் ரூட்டு, அப்புறம் மோல் ஸ்டாச்சு, இது 3மே பார்த்தீங்கன்னா ட்ரிபாண்ட் ப்ளூ கிக்கால் தான் அன்லாக் பண்ணப்பட்டிருக்கும். இது 3மே பார்க்கறதுக்கு குள்ளமாக காமெடியான ஏலியன்ஸாக இருக்கும். ஆனால் பெஸ்கி டஸ்ட் மட்டும் கொஞ்சம் பவர்ஃபுல்லு. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெஸ்கி டஸ்ட் வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏலியனை பற்றி மோஸ்ட்லி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரோட ஸ்லீப்பிங் டஸ்ட்டை யூஸ் பண்ணி காட் லைக் பீங்கை கூட தூங்க வைக்க முடியும், இவரால் பறக்க முடியும். மற்றபடி ஸ்பெஷலாக எந்த ஒரு பவரும் இந்த ஒரு பெஸ்கி டஸ்ட் கிட்ட கிடையாது. சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஏலியன் 4th பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக்ஸ். ஸோ அட்டாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா பென் யூஸ் பண்ணுறதுலேயே சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். ஸோ இந்த ஒரு ஏலியன் பென்னுக்கு யார் அன்லாக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மித் தான். ஸோ ஆஸ்மித் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை கிரியேட் பண்ண கிரியேட்டர். அதனால பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸில் எப்படி ஒரு புதிய ஏலியனை அன்லாக் பண்ணணும் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக்ஸை வந்து நம்ம பென்னுக்காக நம்மளுடைய ஆஸ்மித் வந்து அன்லாக் பண்ணி கொடுக்கும்போது அவர் சுயநினைவில் இருந்திருக்க மாட்டார். இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா ஆக்சிடென்ட்லாம் இந்த ஒரு ஏலியனை வந்து பென்னுக்காக நம்மளுடைய அட்டாமிக்ஸ் வந்து அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த ஒரு அட்டாமிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அல்பிடோட அல்டிமேட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹைப்பர் எவால்வ்டு ஃபார்ம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம பென் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அல்டிமேட் ஃபார்முக்கும் நம்மளுடைய அல்பிடோ யூஸ் பண்ணக்கூடிய அல்டிமேட் ஃபார்முக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட் ஹியூமகஸாராக இருக்கட்டும், இல்லைனா அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு அட்டாமிக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட அட்டாமிக்ஸ் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்மித்தால் அன்லாக் பண்ணப்பட்ட அட்டாமிக்ஸ் வந்து 3rd பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈயான். ஸோ ஈயான் அப்படின்ற கேரக்டரே பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம கிளாசிக் டைம்லைனில் ஒரு மாதிரி இருப்பார், அதுக்கப்புறம் அல்டிமேட் சீரிஸ் டைம்லைனில் வேறு மாதிரி மாறியிருப்பார். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பென்டன் சீரிஸில் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து ரெட்கான் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியே ஒரு தனி வீடியோ பண்ணலாம், அது பென்டனில் மாற்றப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா பென்டனோட ரேஸ் அகேன்ஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஈயான் வந்து ஒரு ஏலியன் ரேஸை சேர்ந்தவர். ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய டிஎன்ஏ வந்து ஆம்னிட்ரிக்ஸில் வந்து கொடுத்து அதனால் பார்த்திங்கன்னா ஈயான் அப்படின்ற ஒரு புது ஏலியனை பென்னுக்காக வந்து அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ 2 இயான் பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல உருவாகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம இயானை வந்து 2nd பிளேஸில் ஆட் பண்ணதுக்கான ரீசனே இந்த ஒரு இயானோட பவர் அப்படிங்கிறது நம்ம கிளாக் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியனை பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸோ அதுக்கு ஈக்குவலான பவர்ஸ் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த இயானால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேஸ் அகேன்ஸ்ட் டைமில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக ரெட்கான் பண்ணி நம்மளுடைய பென் தான் வந்து இயானு, மற்றபடி பென்னுக்கும் நம்ம இயானுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ அதெல்லாம்
ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்ம ரேஸ் செகண்ட்ஸ் டைமில் பார்த்த இயான் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து செகண்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். பிகாஸ் இந்த இயான் அப்படின்ற ஏலியனை பார்த்தீங்கன்னா ஆம்னிடிவ்ஸ்குள்ளே ஃபியூச்சர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு இயான் தான் அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாரு. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். ஸோ அந்த ஏலியனை யார் அன்லாக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வேபிக் தான். ஸோ இந்த வேபிக்கை சீக்ரெட் ஆஃப் தி ஆம்னிடெக்ஸ் அப்படின்ற மூவியில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பென் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு மூவியில் எப்படி வந்து இந்த ஒரு வேபிக் பென்னு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலி அந்த மூவியோட கிளைமேக்ஸில் வந்து ஆம்னிடெக்ஸோட செல்ஃப் டெஸ்ட்ராக்ட் மோட் வந்து ஆன் ஆயிருக்குமா, அப்போ வந்து நம்ம ஆஸ்மித் என்ன பண்ணுவார், அதோட ஆம்னி கார்டை வந்து கலட்டி எடுத்துகிட்டு போயிடுவார், அதை டிஸ்மேண்டில் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வில்லியம்ஸ் தன்னோட ஒட்டுமொத்த ஆர்மியை கூட்டு வந்து ஜீரான் அழிக்க ட்ரை பண்ணுவாரா. உடனே பென்னோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிற நம்ம ஆஸ்மித் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பென்னுக்கு ஆம்னி கார்டை வந்து திரும்பி அட்டாச் பண்ணி ஆம்னிடெக்ஸில் கூடிய செல்ஃப் டெஸ்ட்ராக்ட் மோட ஆஃப் பண்ணி ஆம்னிடெக்ஸை சரி பண்ணிடுவார். ஸோ அது கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த வேபிக் அப்படின்ற ஏலியனும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அன்லாக் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதை வச்சு தான் பென் வந்து ஒட்டுமொத்த வில்கேக்ஸ் ஆர்மியவே அழிச்சிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்கேக்ஸையும் வானத்தில் பறக்க விட்டுருப்பாரு. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா வேபிக் வந்து நம்ம ஆஸ்மித்தால் அன்லாக் பண்ணப்பட்ட ரொம்பவே சூப்பர்பான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 3 ஏலியன்ஸை பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆஸ்மித்தே அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது வேபிக்கு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அட்டாமிக்ஸ் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பிராக். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ஏலியன்ஸை பார்த்திங்கன்னா இன்னும் சில கேரக்டர்ஸ் வந்து அன்லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.